நான் ஒரு பொய் சொல்லி கட்சி ஆரம்பிச்சோம் இல்லை. நான் சொல்றது எல்லாமே பொய் தான். சமீபத்தில் நான் பார்த்த மீம்ஸ் இதுதான். இந்த மீம்ஸுக்கு சொந்தக்காரர் யாருனாக்கா சீமான். சீமானின் தம்பி தம்பிகளுக்கு ஒரு கேள்வி. சீமானுடைய முக்கியமான கொள்கையா இருக்கக்கூடிய ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கு அரசு வேலையாக்கப்படும், அதாவது நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு என்கிட்ட சிக்கினா, அவருடைய பாசையில சொன்னாக்கா, இந்த நாடு என்கிட்ட சிக்கினுச்சுனாக்கா ஆடு மாடு மேய்ப்பதை அரசு வேலையாக்குவேன் என்பதுதான் சீமானுடைய கொள்கை முழக்கமாக இருக்குது. அவருடைய முதன்மையான கொள்கை இதுதான். வேற மற்றபடி அறிவியல் ரீதியாகவோ பண்பாட்டு ரீதியாகவும் திங்க் பண்ண மாட்டாரு. அவர்கிட்ட உள்ள முதன்மையான கொள்கைன்னா இதான். ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கு அரசு வேலை அப்படி சொல்லியிருக்காரு. இதை நாம் தமிழர் தம்பிகளும் தங்கைகளும் ஏற்றுக்கொள்கிறீர்களா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு, அரசு வேலை ஆடு மாடு மேய்ச்சி அந்த அரசு வேலை வாங்குறதுக்கு என்பதை கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்க இந்த சீமானை நீ எப்படிதான் நீங்க சரிச்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. அவரு ஸ்ரீலங்கால போய் ஈழத்துக்கு போய் பிரபாகரன் அவர் சந்திச்சதுதான் மொத்தமே 5 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் சொன்ன கதைகள்லாம் கிட்டத்தட்ட 50 நாள் அங்கேயே தங்கி பிரபாகரனோட பழகினது மாதிரி அவ்வளவு கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. நீங்களும் அதை கேட்டு கை தட்டி விசிலடிச்சு சந்தோஷப்பட்டு சிரிச்சிருக்கீங்க. தம்பிகளே தங்கைகளே, 5 வயசுல கதை கேட்கலாம், ஆனா 20 வயசுலயும் கதை கேட்டு ஆர்கசமா இருக்குல்ல, அதை நினைச்சாதான் வேதனையா இருக்கு. இப்படி தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிற கதை. ஒரு நேரத்துல உங்க அண்ணன் சீமா என்ன சொன்னான்னாக்கா, படிக்கலன்னா விட்டுரு, ஏன் போட்டு டார்ச்சர் பண்ற பெண்ண, என் பிள்ளைகள ஸ்கூல் சேர்க்கல அப்படின்னு ஒரு மேடையில பேசியிருக்காரு. இன்னொரு மேடையில சொல்றாரு, தமிழ் வழிக்கு தமிழ்நாட்டில் இல்ல, நானும் எவ்வளவு தேடி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல, நான் என்ன பண்றது, என் பையனை ஆங்கில வழியில சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அது எந்த ஆங்கில வழி தெரியுமா? அமெரிக்கன் ஸ்கூல். வருஷத்துக்கு கல்வி கட்டணம் மட்டும் 25 லட்சம் ரூபாய். 2 பசங்களை சேர்த்திருக்காரு. இதுதான் சீமான் சொல்ற பொய்கள். உங்க வீட்டுக்குள்ள படிக்காம போனா பிரச்சனை கிடையாது, படிக்கலாம் விட்டுருங்க, ஏன் போட்டு டார்ச்சர் பண்றீங்க. ஆனா அவருடைய குழந்தைகள் ஆங்கில வழியில் படிக்குது. இதே சீமான் என்ன சொன்னாரு, தாய்மொழி தமிழோடு அந்நிய மொழியான ஆங்கிலத்தை கலந்து பேசுவது என்பது எவ்வளவு கேவலமானது என்பது ஒரு கேவலமான ஒரு ஒப்பீட்டை சொல்லி சொன்னாரு. அது திரும்ப நான் சொல்லி விரும்பல. ஆனா அதே சீமான் இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய மகன்களை ஆங்கில வழி கல்வியில் சேர்த்திருக்காரு. கேட்டாக்கா தமிழ்நாட்டுல தமிழ் வழி கல்வியே கிடையாதான். தமிழ்நாட்டுல தமிழ் வழி கல்வியே கிடையாதான். எதுக்கு பார்த்தாலும் ஆங்கில கல்வி ஆயிடுச்சான். அதனால அவர் என்ன பண்றாரு, அமெரிக்கன் ஸ்கூல்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்திருக்காரு. கல்வி கட்டணம் 25 லட்சம் ரூபாய் கட்டிட்டு இருக்காரு. இதுதான் சீமானுடைய நிலைப்பாடு. உங்ககிட்ட இருந்து திறநிதி வாங்குறாரு, நீங்க திறநிதியை எடுத்து கொடுக்குறீங்க. ஆனா உங்க வீட்டுக்குள்ள படிக்கலாம் பிரச்சனை கிடையாது, விட்டுருங்க, ஏன் போட்டு டார்ச்சர் பண்றீங்கிறாரு. உங்க வீட்டுக்குள்ள சாதாரண பள்ளிக்கூடத்துல படிக்கலாம், என்ன ஆடு மாடு மேய்க்கலாம், சாணி அள்ளலாம். ஆனா அவர் வீட்டுக்குள்ள நீங்க கொடுத்து திறநிதியை வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவர் அவருடைய குழந்தைகளை 25 லட்சம் ரூபாய் கல்வி கட்டணத்துல படிக்க வச்சிருக்காரு. இன்னும் அதே போல நீங்க நினைச்சு பாருங்க, ஈழத்துல போய் அவர் பிரபாகரனோட பேசியது அதிகபட்சமா 5 நிமிஷம் சொல்றாங்க. அவர் எவ்வளவு கதைகள் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் கூட ஒரு மனுஷன் போய் சொல்லுவோம் அப்படின்ட்டு எல்லாம் லிஸ்ட் போட்டு எழுதி வச்சிருக்கேன். சீமானின் டாப் 10 பொய்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போடணும்னு வச்சிருக்கேன், கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது கூடிய சீக்கிரம் வரும். எவ்வளவு பொய்கள் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சமீபத்துல திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போய் அங்க போய் பேசியிருக்காரு. மாவட்ட கலந்தாலோசனை கூட்டம், அந்த கூட்டத்திலே ஒரு கலந்துருக்காரு. அப்ப அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த இளைஞரணி தலைவர் பார்பின்னு ஒருத்தர் ஏதோ கருத்து சொல்லிட்டு திருச்சி பேசுறாரு. பேசின உடனே, நீ என்ன பேசுற, உனக்கு கட்சிக்கிற சம்பந்தம், வெளில போ அப்படிங்கிறாரு. என்னென்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னா, ஆமாடா நீ வந்து சாதி ரீதியான கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கியா, குரூப் சேர்த்துட்டு இருக்கியா அப்படிங்கிறாரு. நீ எல்லாம் இது பேசக்கூடாது, நான் பேசுறது மட்டும் தான். இந்த கூட்டத்தோட பேர் என்ன, கலந்து ஆலோசனை கூட்டம். அவன் என்ன சொல்றாரு, நான் பேசுறதுக்கு நீங்க வந்திருக்க, நீ பேச நாக்க இங்க வரல, அதனால இஷ்டம் தான் இது ஏன் கட்சி அப்படிங்கிறாரு. இது ஏன் கட்சி கேட்டா, அன்பான சர்வாதிகாரமா, நேருவும் காமராஜரும் அன்பான சர்வாதிகாரத்தை கொண்டு தான் கட்சி நடத்துறாங்க. அன்பு என்பது ஒரு எண்டு, சர்வாதிகாரம் என்பது ஒரு எண்டு. சொன்னார்ல அவர், நீ ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை, இல்ல இந்த பக்கம் இல்லை, நடுவு ஆர்மி சென்று சொன்னார்ல, அதே மாதிரிதான் அன்பு என்பது இந்த பக்கம், இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம், சர்வாதிகாரம் என்பது ரோட்டுக்கு அந்த பக்கம். இவர் என்ன சொல்ற, ரெண்டையும் இணைச்சு அன்பான சர்வாதிகாரத்தில் இருக்காங்க. அப்படிதான் கட்சி நடத்த முடியுமா?
ஒரு ஜனநாயக பண்பாடு இல்லாத தலைவர். நேரு என்பவர் ஜனநாயகத்தினுடைய என்ன சொல்றது, இந்தியாவில் ஜனநாயக தலைத்துவங்களுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் நேரு தான். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகவாதி அவர். அதே போல தமிழ்நாட்டில் காமராஜர். இவங்க 2 பேரும் அன்பான சர்வாதிகாரத்தில் இருக்காங்க. சர்வாதிகாரனாலே அங்க அன்புக்கு வேலையே கிடையாது. அப்படி இருக்குள்ள அன்பான சர்வாதிகாரத்தை கை கொண்டால்தான் கட்சி நடத்த முடியுமா? நான் சொல்றது கேட்கறதா தான் இது, இல்லைன்னா போயிட்டே இருக்கு. இது ஏன் கட்சி? நான் யாரை வேட்பாளர் நிப்பாட்டணும் அவங்களுக்கு வேலை பார்க்க தான் பாரு. வேலை பார்க்கணும்னா போயிட்டே இருக்கு. ஏதாவது ஓவரா பேசினாக்கா கிரீஸ்டப்பா வைக்கும் உதச்சி தள்ளி விட்டுருவேன். இப்படிதான் டீல் பண்றாரு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்காகத்தான் நீங்க திறன் நிதியை வாரி வாரி கொடுக்குறீங்க. இலங்கை தமிழர்கள் அவங்களுக்கு ஒரு நினைப்பு என்னன்னாக்கா, நாங்க தான் ஒரிஜினலான தமிழர்கள், நாங்க தான் இன்டலாக்சுவல் அப்படின்ட்டு உங்களுக்கு நினைப்பு இருக்கான். ஆனா அந்த தமிழர்கள் தான் கூமுட்டத்தனமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க போய் வெளிநாட்டுல அகதிகளா போய் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை ஈட்டிட்டு இருக்காங்க. அவங்க நம்புறாங்க சீமான் தனிலத்தை பெற்று தருவார் அப்படின்ட்டு. அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை இந்த பொய்ப்புலி மகேந்திரனுக்கு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. உண்டியல் பணமா வெளிநாட்டு பணத்தை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இவர் சொகுசா வாழ்றதுக்கு. ஆனா அவங்க ஒரு நினைப்பு என்னன்னாக்கா, நாங்க தான் ஒரிஜினல் தமிழர்கள், நாங்க தான் ஒரு அறிவுஜீவிகள், இன்டலாக்சுவல் அப்படின்னு அவங்க ஒரு நினைப்பு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அறிவாளித்தனம் யாருக்கு இருக்கக்கூடாதுப்பா. உண்மையிலேயே அவங்க நினைச்சாக்கா பரிதாபமா தான் இருக்கு. ஏன்னா இது அன்பான சர்வாதிகாரத்தை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலிருந்து பொறுப்பாளர் கட்சி விட்டு விலகி போயிட்டே இருக்காங்க. ஏன்னா பொறுப்புல இந்த மாவட்ட செயலர் முக்கிய பொறுப்பில் உள்ளவங்களாம், ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 14 வருஷமா அந்த கட்சி 2009 ஆரம்பிச்ச கட்சின்னு நினைக்கிறேன். ஆமா 14 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. அவங்க தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு இப்ப நெருக்கடியா வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட எந்த இதுவும் இல்லை. இவங்க அண்ணனுக்கு திறநிதியை வசூல் பண்ணி கொடுத்து தங்களுடைய பணத்தை எல்லாம் கொடுத்து வாரி கொடுத்துட்டு அவரு சொகுசா இருக்காரு. சொத்து மேல சொத்தா சேர்த்து எடுத்துருக்காரு. 25 கோடிக்கு லேண்ட் வாங்குறாரு, வீடு 2 லட்சம் ரூபாய் வாடகையில் இருக்காரு, 15 பேர் வேலையாட்கள் வச்சிருக்காங்க, 3 பேருக்கு. அப்படிலாம் அவர் சொகுசா இருக்காரு. ஆனா அவருக்கு திறநிதியை கொடுத்த அந்த தம்பிகளும் வெளிநாட்டில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்களும் கொடுத்துட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள தம்பிகள் நெருக்கடியா இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு தடவை அந்த எலெக்ஷன்ல தேர்தலில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாக்கா அடுத்த தடவை அவருக்கு வாய்ப்பு கட்சி ரெடியாக இருக்கிறது இல்லை, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எப்படின்னா ஒருத்தரே தொடர்ந்து அந்த தொகுதியில் வாய்ப்பு கொடுத்தாக்கா அவரு அனுதாபாளையில ஜெயிச்சிட்டாருன்னா என்ன பண்றது? தன்னுடைய கட்சியை சேர்ந்த யாருமே ஜெயிக்க முடியாது, நானும் ஜெயிக்கக்கூடாது, மற்றவங்க யாருமே ஜெயிக்கக்கூடாது. இதுதான் சீமானோட கொள்கையா இருக்கு. இன்கேஸ் தலைமையே கொடுக்கறது தயாரா இருந்தா கூட அந்த கட்சியில உள்ளவங்க அவங்கள்ட்ட போய் பொருளாதார பலம் கிடையாது. மீண்டும் வாய்ப்பு கிடைச்சாக்கா தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் மோசமான நிலையில் இருக்காங்க சீமானுடைய தம்பிகள். இன்னைக்கு கட்சியில பார்த்துட்டு இருக்கோம், காளியம்மாள், பெண் சீமான் என்று சொல்லக்கூடிய சொல்லப்பட்ட காளியம்மாள். ஏன்னா அவருக்கு அவர் பேசும்போது வரவேற்போ மக்கள் மத்தியில் ஒரு தொடர்பு மத்தியில் ஆரவாரம் அதிகமாக இருப்பதை கண்டு பொறாமை கொண்ட சீமான் அவரை பிசிறுங்கிறார். ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. இந்த காளியம்மான்னு ஒரு பிசிறு, அப்புறம் நத்தம் சிவசங்கர், இந்த 2 பிசிறையும் தட்டி விட்டாக்கா சரியாயிடும் அப்படின்னு பேசுறாரு. அந்த ஆடியோ வெளியே வந்துச்சு. அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல, அந்த ஆடியோ நான் பேசல, அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலமா என் குரலை பண்ணிடுறாங்க அப்படின்னு பேசல. இந்த பதில் சொல்லலை, அவன் இதே காத்தாரு. சரி அவதான் பேசிட்டு பாப்பா இருக்கு அப்படின்னு வச்சுட்டு விட்டாக்கா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. வல்லூர்பட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் மின்சார கட்டணத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் ஒரு மீட்டிங்கை போட்டுட்டு அங்க அவர் சொந்த கட்டளையும் பேசியிருக்காரு. அங்க சொல்றாரு, நாங்க பிசிறுமோ அல்ல உசுருமோ உனக்கு என்ன மசுருங்கிறாரு. ஆமா நான் தான் சொன்னேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு அவர் பேசுறாரு. ஏற்கனவே ராஜீவ்காந்தி கல்யாண சுத்தரம் முக்கியமான பொறுப்புல, அதாவது சீமானுக்கு அடுத்தல இருந்தவங்களாம் கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் ராஜாவா இருக்கணும், வேற யாரும் என்னை மீறி வளர்ந்துடக்கூடாது என்பதில் சீமான் மிக தெளிவாக இருக்கிறார். இனுமோன கார்த்தியை போல சீமானுக்கு அவருக்கு ஜாலரா போட்டுட்டு அவர் கால சுத்தியா நடந்துட்டு இருந்தாக்கா பிரச்சனை இல்லை. அவரை தாண்டி அதிகபட்சமா நல்லா பேசி மக்கள் மத்தியில பாராட்டுகளையும் கைத்தட்டலையும் வாங்கிட்டாக்கா அண்ணனுக்கு உறுத்தும். சரியில்லையே, இவனை தட்டி விடணுமே, இவன் நம்மளை மீறி போயிட்டு இருக்கான், மக்கள் செல்வாக்கு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவர் முடிவெடுத்துருவாரு. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குனாக்கா, திறநிதிகள் எல்லாம் எங்கிட்ட தான் வரணும், எனக்கு தான் வரணும், நான் தான் மக்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு. ஆனா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் திறநிதி எல்லாமே அவங்களுக்கு தனியாக வசூல் பண்றாங்க. அந்த கணக்கு சரியா வரமாட்டேங்குது, வர்றதில்லை அப்படின்னு அது ஒரு வருத்தம். அதெல்லாம் கட்சியிலிருந்து அவங்க பேர் பல பேர் போறதுக்கு காரணம். இப்ப கிருஷ்ணகிரி தொகுதி பொறுப்பாளர் ஒருத்தர் பேட்டி கொடுத்தாருல, இந்த ஏன்டா இந்த கட்சியில வந்துருக்கு, எனக்கு எந்த ஜென்மத்தை செஞ்ச பாவமும் தெரியல, 14 வருஷமா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு பேசினார்ல, பேட்டி கொடுத்தாருல, அவரை பத்தி ஒரு பேட்டி கொடுத்தாரு. 5 கோடி ரூபா
ஃப்ராடு பண்ணிட்டாப்ல, மக்களை ஏமாத்திட்டாப்ல, இதை வெளில சொல்லணுமா? 5 கோடி ரூபா ஒருத்தன் மக்கள்கிட்ட ஏமாத்திருக்கான், அதே வர நீ கட்சியில் வச்சிருக்க. அவர் கட்சியை விட்டு வெளியில போய் உங்களுக்கு எதிராக பேட்டி கொடுத்த பிறகு சொல்றேன், 5 கோடி ரூபா வந்து பிரார்த்தனை பண்ணிட்டான் சிற்று நடத்தி, இதெல்லாம் வெளில சொல்லணுமா? என் தகுதிக்கெல்லாம் சரியா அப்படின்னு பேசுறேன். மக்களை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, ஆனா கட்சியை விட்டு வெளியே போய் பேசுறதுக்குள்ள தான் இதை பத்தி பேசுவீங்க. கட்சியில் உள்ள எல்லோருமே, அந்த முக்கிய பொறுப்புல எல்லாருமே இவரை போலவே பிரார்த்தனை பண்றது, பித்தலாட்டம் பண்றதா தான் இருந்துட்டு இருக்காங்க. அவர்களாலே சகிக்க முடியல இவர் பண்ற அட்ராசிட்டிகளை. எல்லாமே கட்சி விட்டு விலகி போயிட்டே இருக்காங்க. தம்பிகளே தலைகளே, உங்களுக்கு வேண்டுகோள் என்னன்னாக்கா, தயவு செய்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏதோ ஒரு தலைவரை ஒரு கொள்கை ஏற்றுக்கிட்டு எங்க இருக்கு, ஆனா இந்த ஆளை மட்டும் பின்பற்றி இவருக்கு திறந்து ஏற்படுத்தி வாரி கொடுத்தீங்கன்னாக்கா கடைசியில நெற்கதியா நடுத்துள்ளதான் நிக்கணும். மீண்டும் கேட்டுக்கிறேன்னாக்கா, இது ஒரு ஆணவம் பிடிச்ச சர்வாதிகார புத்தி கொண்ட ஒரு தலைவர். ஜனநாயக பண்பு எதுவுமே இல்லை. இன்னைக்கு காளியம்மாளுக்கும் கல்யாண சுந்தரத்துக்கும் ராஜீவ்காந்திக்கும் நடந்த மதுரை வெற்றி குமரன் முக்கியமான ஆள். அவர் ஆரம்ப காலத்துல இருந்து கட்சியில வந்து அப்படி அள்ளி வாரி கொடுத்தவர், தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாமே கட்சியாக கொடுத்து செலவு பண்ணவர். அவரையும் கட்சி விட்டு நீக்கியாச்சு, இப்போ அவர் தனியா நிற்கிறாரு. இப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு எதிர்காலத்தில் வராமல் இருக்குன்னாக்கா, உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க பாத்துங்க. நீங்க உள்ளதுலேயே சிறந்த கட்சி எதுன்று கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் எந்த கட்சி ஏதுவாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அறத்தோடு சிந்தித்து ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. தயவு செய்து இந்த நாம் தமிழர் என்ற கட்சியில் தொடர்ந்து பயணிக்காதீர்கள். அந்த கட்சியில் உள்ளவங்க ஜோம்பி கூட்டம் சொல்லுவாங்க, அந்த ஜோம்பிகள் நீங்களும் உருவாயிருந்தாங்க. தயவு செய்து இறைவன் உங்களுக்கு கொடுத்த அறிவை கொண்டு சிந்தியுங்கள். நல்ல முடிவெடுத்து உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரப் சிட்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Bye, see you.